வின்னிங் அப்படிங்கிறது அது வின்னே ஒரு அதாவது இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருங்கிறது அது அடுத்தது. ஆனால் அவர் வின் பண்ணதே ஒரு ஹிஸ்ட்ரி தான், ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அது இருக்குன்னும் போது. ஏன்னா கிட்டத்தட்ட 70 வருஷமாக டிஎம்கே சொல்லலாம் சீனியாரிட்டி இன் த பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவே 50 இயர்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே பிரிஞ்சுது அப்படின்னும் போது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து அந்த ஒரு ஜேர்னியில் வந்து இவர் வந்து ஏன்னா என்னதான் விஜய் சார் வருவார், அவருக்கான ஒரு கூட்டம் இருக்குது, அவருக்கான ஒரு தொண்டர்கள் இருக்காங்க, அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் மாற்றி காட்டுறோம் அப்படின்னு ஜனங்க மாற்றி காட்டியிருந்தாலுமே அந்த ஒரு 2 பொலிட்டிக்கல் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த 2 பெரிய பார்ட்டியை வந்து இது பண்ணிட்டு இவர் வந்தது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து நிஜமாக ஹிஸ்ட்ரி தான். அதுலேயும் முக ஸ்டாலின் அவங்க தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம்னு சொன்னாலுமே அங்கே ஏதோ ஒரு இடத்துல அவர் தொகுதியிலேயே அவருக்கான விஷயங்களை அவர் செய்யாமல் விட்டுட்டாரோ இல்லை ஜனங்க இன்னும் அவர்கிட்ட எதிர்பார்த்தாங்களோ அப்படிங்கிறது தான் இருக்குது. அங்கே அவர் வந்து எதிர்த்து நின்னது வந்து தாவைக்கா வேட்பாளர் வந்து பாபு அப்படிங்கிறது தான். அவர் வந்து தாவிக வேட்பாளர் பாபு அப்படிங்கிறது தான். அவர் வந்து முன்னாள் தேர்தல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல டைரெக்டாக விஜய் சார் கூட நிற்கலை. விஜய் சார் சார்பாக அவரோட கேண்டிடேட்டாக நின்ன பாபு அவர் தான் நின்னார் அப்படின்னு சொன்னாலுமே ஏதோ ஒரு இடத்துல டிஎம்கே மக்களோட நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ஏடிஎம்கே வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஏடிஎம்கே மாறிட்டே இருக்கிறது தானே, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி வந்தால் கூட உங்களுக்கு அந்த வழி பெருசாக இருந்திருக்காது. ஆனால் வந்து அங்கே 2த்துக்குமே இல்லாமல் 3ஆவதாக ஒருத்தர் உள்ளே வந்தது, அதுவும் அவர் புதுசாக முதல் முறையாக உள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போது சினிஃபீல்ட்லேருந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் முதல் முறைன்னு சொல்கிறது அவரோட எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ வந்து சீமான்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இயர்ஸ் என்னமோ அவர் வந்து கட்சி ஆரம்பித்து என்னமோன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் பேசிக்கிட்டே மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கமல் சாரும் உங்களுக்கு தெரியும், அவரும் கட்சி ஆரம்பித்து அவரும் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. பட் ஆனால் அவரால் முடியல, அகைன் அவர் கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னும் போது ரஜினி சார் வரலாமா வேணாமான்னு யோசனையிலேயே தடுமாற்றத்திலே எடுத்து வச்சாரு. அதுக்கப்புறம் தயங்கிட்டே வந்துட்டு தள்ளி நின்றுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் தைரியமாக 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் வந்து அந்த கூட்டணி கூட வச்சுக்காம என்னை நம்பி ஜனங்க ஓட்டு போடுவாங்க, நான் தமிழ்நாட்டு சிஎம் ஆவன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட பேசினதாகட்டும், இல்லை கரேஜோட பேசினதாகட்டும், இல்லை அவரோட படங்கள் இப்போ வந்து அவரோட அந்த ஜனநாயகன் படம்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்து வெளியில் வர்றதுக்கான ஸ்ட்ரகிள் அவர் ஃபேஸ் பண்ணார் அப்படின்னும் போது தசாவதாரம் படத்துக்கும் ஒரு பீரியடில் கமல் சாருக்கும் இது நடந்துச்சு அப்படின்னும் போது அப்போது ஜெயலலிதா அம்மா தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரூலிங் பார்ட்டியை எதிர்த்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் இவங்க காலங்காலமாக தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கிற கட்சிக்கு எதிராக வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து எனக்கு கூட்டணியும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் தனியாக நிற்ப, தமிழ்நாட்டு ஜனங்க என்னை நம்புவாங்க அப்படிங்கிற இடத்துல அவருக்கான எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஓரளவுக்கு கொஞ்சம் அவருக்கான பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலுமே அவரும் பெருசாக கட்சின்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸோ பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் பொலிட்டிக்கலில் அவருக்கு பெருசாக எதுவும் இல்லாமல் அவர் வந்து நின்று மக்களை மட்டுமே நம்பி வந்து நின்று அவரோட கரேஜில் அவர் இந்த ஸ்டெப் அந்த மூவ் பண்ணது அப்படிங்கிறது மக்கள் அவரை கொண்டு வந்து எங்கே வந்து அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுமோ கொடுத்துட்டாங்க. அடுத்து இவர் பதவி ஏற்கிறதுல பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் அந்த பதவி ஏற்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வந்து தனிப்பெரும்பான்மையாக அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 118 சீட்ஸ் அப்படிங்கிறது வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி அமைக்கலாம். ஆனால் வந்து 108 தான் வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது டிஎம்கே அப்படின்னு சொல்லும்போது டிஎம்கே 53 ப்ளஸ் வந்து கூட்டணின்னு வரும்போது பாமக முதிக அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 73 வந்துடுது. ஏடிஎம்கே தேர்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க 47 ப்ளஸ் கூட்டணின்னு போது 53 வருது. ஆனாலுமே ஆப்போசிட் பார்ட்டியில் யார் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக டிஎம்கே தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க சந்திக்க வேண்டியது பிஜேபி. ஏன்னா அங்கேருந்து தான் வந்து இவங்களுக்கான இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னும் போது அங்கே பிஜேபியோட கூட்டு வச்சிருக்கிற ஏடிஎம்கே வந்து இங்கே தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ எந்த கூட்டணியுமே இல்லாமல் தனிப்பெருமையோட தான் இவங்க, அதாவது தனிப்பெரும்பான்மை சொல்லும்போது ஓரளவுக்கு மெஜாரிட்டி வந்துடுச்சு, ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கான மெஜாரிட்டி வரல அப்படின்னு சொல்லும்போது பிஜேபிக்கு இப்போ இது உள்ள கொஞ்சம் வந்து
கஷ்டம் தான். அதாவது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. அவங்க நெனச்ச ஏடிஎம்கே மூலமாவோ, டிஎம்கே மூலமாவோ உள்ள வரலாம் தான் நெனச்சிட்டே இருக்காங்க. ஆனா, இப்ப அது 2மே இல்லாம தேர்டா ஒரு பார்ட்டி உள்ள வராங்கன்னும்போது, அவங்க எது கூடயும் கூட்டணி வச்சுக்கல அப்படின்னும்போது, இப்ப அவங்க கூட்டணி வச்சா தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்கன்னும்போது, இப்ப இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பிஜேபி கண்டிப்பா உள்ள வருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பிஜேபி வின் பண்ணது என்னமோ ஒரு சீட்டு தான். ஆனா அந்த ஒரு சீட்டுமே ஏடிஎம்கே கூட அவங்க கூட்டணி வைக்கிற பட்சத்துல அது வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ யார் கூட கூட்டணி வச்சா இப்போ முதல்ல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேகா கூட கூட்டணி வைக்க யாருமே ரெடியா இல்ல. இவங்க ஒரு கட்சி, இவங்க கூட வேற கூட்டணி வைக்கணுமான்னு ஒரு லுக் ஏதாவது கொஞ்சம் கிண்டல் பண்ணி எல்லாமே கொஞ்சம் இல்ல ஒரு நிறையவே பேசின கூட்டத்துக்கு நடுவுல இப்போ இவங்க கூட நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல வர்றதுக்கு நிறைய கட்சிகள் ரெடியா இருந்தாலும் ஒரு இவங்க யோசிக்கிற இடத்துல கண்டிப்பா இவங்க டிஎம்கே கூட போக போறதில்ல. அப்போ வந்து பிஜேபி கூட போக மாட்டாங்க. பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வந்தாதான் ஏடிஎம்கே வந்து இவங்க கூட கூட்டணி அமைக்க முடியும். ஆனால் பிஜேபியை பகச்சிக்கிட்டு ஏடிஎம்கே வர்றதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் கூட வச்சுக்கலாம். காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டாலுமே அவங்க ஃபுல் சப்போர்ட் கிடைச்சாலுமே பிஜேபி வெஸ் காங்கிரஸ் தான் அங்கே வந்து பெரிய பஞ்சாயத்தாவே இருக்குது பார்லிமெண்ட்டில். அப்படின்னும் போது அது அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஜேபி நடக்க விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படிங்கிறதுக்குள்ளே லாக் ஆகிடுமோன்ற ஒரு ஹெசிடேஷனும் ஜனங்களுக்கு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன கேட்டால் ஏதோ ஒன்று இவ்வளோ தூரம் வந்த விஜய் சாருக்கு இதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணோன்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸும் தெரிஞ்சிருக்கும். இல்லை அவங்களுக்கு என்ன சொல்கிறது மாஸ்டர் மைண்டாக பின்னாடி வேலை செய்கிறவங்க இதுக்கான ஏன்னா ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கான அந்த சப்போர்ட்டை வந்து இவருக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கம்மியாக இருந்தாலுமே அவர் வச்சுட்டு கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான பொலிட்டிக்கல் நாலேஜ் செங்கோட்டையன் சார் அப்படிலாம் சொல்லும்போது அந்த நாலேஜ் வச்சு இதில் என்ன எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் அவங்களும் வச்சுருப்பாங்கன்றதை கண்டிப்பாக நம்புவோம். ஸோ இப்போ டெம்பரவரியாக கண்டிப்பாக இவர் சிஎம் ஆக்கிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் பெரும்பான்மையை கண்டிப்பாக காட்டி ஆகணுன்றது தான் அங்கே ரூல்ஸில் இருக்கிற விஷயங்கள்னா அந்த ரூல்ஸை எப்படி லூப்போலாக யூஸ் பண்ணி பிஜேபி வந்து தமிழ்நாட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக தாவேகா தன்னோடது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸையோ இல்லை இவ்வளோ தூரம் அந்த தாவேகாவை மக்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னும் போது அந்த மக்களை ஏமாற்றாமல் அவங்களுக்கான விஷயங்களை எப்படி செய்யறதுங்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாலுமே அதுக்கு ஆட்சியில் உட்கார்ந்தாதான் அதை செய்ய முடியும்னா கண்டிப்பாக அந்த ஆட்சியில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகளை இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தாவேகா யோசிப்பாங்க அப்படின்றத நம்புவோம். ஸோ கவர்னர் வந்து இன்னைக்கு அதாவது இந்தியாவில் வந்து இப்போ நைட் டைம் அப்படின்னு சொல்லும்போது May 7 வந்து மோஸ்ட்லி விஜய் சார் வந்து சிஎம் சீட்டில் உட்காந்துருவாரு, ஆட்சி அமைச்சிருவாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையுமா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக பிஜேபி ஏதாச்சும் குட்டி கலாட்டை பண்ணுவாங்க அப்படின்னும் போது அதுதான் இப்போ நடக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரகிளையும் மீறி தான் அவர் ஆட்சியில் உட்காரணும். ஸோ அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா இவர் பகச்சி அதான் சொல்லுவாங்களா உங்கள் எதிரி யாருன்னு சொல்லுங்க உங்கள் பவரை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு உன்னோட கேரக்டரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உன்னோட எதிரி யாருன்னு சொல்லு உன்னோட பவரை சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அந்த சேயிங்ஸும் இருக்குன்னும் போது இவரோட எதிரிங்க அப்படின்னு சொல்லும்போது இது டிஎம்கே வெஸ்தாவேக்கான் ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிட்டுருக்கு. நீ எல்லாம் எனக்கு எதிரியா அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே ஸ்பீச்சில் விஜய் சாரை பற்றி எதுவுமே அவங்க பெருசாக பேசலை. ஆனால் விஜய் சார் தான் டிஎம்கேவை தாக்கி பேசிகிட்டே இருந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அவருக்கு ஆப்வியஸாக தெரியும். ஏன்னா டிஎம்கே ரூலிங் பார்ட்டி அப்படின்னும் போது அந்த இடத்துல ஏடிஎம்கே இருந்தாலும் அவர் அப்படி தான் பேசிப்பார். ஸோ எது கேண்டிடேட் வராங்க இன்னொரு கட்சி வருதுன்னா ரூலிங் பார்ட்டி அகேன்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி தோத்தாதான் இவங்க வர முடியும் கட்சிக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஆப்போசிட்ல செகண்டா யார் இருக்காங்க மெஜாரிட்டினா ஏடிஎம்கே இருக்காங்க. ஒருவேளை ஏடிஎம்கே ரூலிங்ல இருந்தால் டிஎம்கே இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து இவங்க ரெண்டு பேரை விட முன்னாடி வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பொட்டென்ஷியல் வேணும், கரேஜ் வேணும்னா அதை இந்த அளவுக்கு ப்ரூஃப் பண்ண தாவேகா வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான விஷயங்களை பற்றியும் யோசிப்பாங்க. அதில் என்ன குட்டி கலாட்டா பண்ணான்னு பிஜேபி யோசிப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து ராகுல் காந்தி அவங்க சைட்லேருந்து தாவேகாக்கு கொடுத்தாலுமே காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் என்னவா இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அங்கே ரூலிங் பார்ட்டி பிஜேபி அப்படின்னு சொல்லும்போது கவர்னர் வந்து இன்னும் ஒரு நாளைக்குள்ளே அதாவது இங்கே நைட் இந்தியாவில் நைட் இல்லைங்களா? ஸோ நாளைக்குள்ளே வந்து சொல்லணும் பெரும்பான்மையை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே டெம்பரவரியாக சிஎம் சீட்டில் விஜய் சார் உட்காந்துருவார். பட் ஆனால் அவர் பர்மனெண்ட்டாக 5 இயர்ஸ்க்கு உட்காரத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸோ ஸ்ட்ரகிள்ஸோ வரும். இது வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து இவங்க பெரும்பான்மை காட்டலை அவங்க சொன்ன பீரியட்குள்ளே அந்த பீரியட் ஆஃப் டைம்குள்ளே இவங்க அந்த பெரும்பான்மை காட்டலை தனி பெரும்பான்மை காட்டலை 118 சீட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ அது வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் போகும். அப்போ அது 6 months பீரியட்க்கு டெம்பரவரியாக கவர்னரே அது ரூல் பண்ணுவாங்க. அந்த பிரசிடென்ட்ஸ் ரூல் போகும்போது இன்னொரு வாட்டி எலெக்ஷன் வச்சு திருப்பி அந்த ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் அப்படின்னும் போது இதுக்கு மேலே தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு பொறுமை இல்லைன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு 2 weeksக்குள்ளே விஜய் சார் கேட்ட அந்த 2 weeks டைம்குள்ளே என்னமோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று
இவ்வளோ தூரம் வந்தவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். கூடிய சீக்கிரமே ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற டைலாக்கை வந்து தமிழ்நாட்டு ஜனங்க கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாகவும் ரொம்பவே என்ன சொல்கிறது சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஸோ இந்த வெற்றி வந்து சாதாரணமான வெற்றி கிடையாது. பட் ஆனால் அதே சமயத்தில் நான் இன்னொரு இதில் இருக்க ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டு ஜனங்க 108 தொகுதியில் விஜய் தாவேக்காவை வந்து வின் பண்ண வச்சாலுமே அங்கே யார் யார் எந்த கேண்டிடேட் எங்கெங்கே நின்னாங்க அப்படிங்கிற எந்த அவேர்னஸுமே தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு மோஸ்ட்லி இல்லை. 90% கிடையாது. 80 to 90% அவங்க முழுக்க நம்பி வந்து அந்த கேண்டிடேட்ஸோட முகமாக பார்த்தது, அந்த ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக பார்த்தது விஜய் சாரை மட்டும்தான், விஜய் அண்ணாவை மட்டும்தான். சின்ன குழந்தைங்க கூட கேட்டால் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுமான்னு சொன்னதுனால அப்பா அம்மா ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிற குடும்பங்களே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னும் போது. ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை பற்றியுமே அவங்க பெருசாக யோசிக்கலை. வெறுமனே விஜய் அண்ணா ஓட்டு போட்டுட்டா, விஜய் சார் வந்துட்டா, நம்ம விஜய் வந்துட்டா நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்கன்ற நம்பிக்கையில் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை விஜய் சார் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையுமே. புதுசாக எதையாச்சும் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத விடவும் இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணிங்கனாலே அதுவே ஜனங்களுக்கான ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும், நல்ல மாற்றமாக இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த வெற்றி கொண்டாட வேண்டிய வெற்றி தான். ஆனால் அந்த வெற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் சிஎம் சீட்டில் உட்காந்து ஆகணும் அப்படின்னா அதுக்கு குட்டி கலாட்டா பண்ணுறதுக்கு பல கட்சிகள் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த தடங்களையும் மீறி தான் அவர் உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ தூரம் வந்தவருக்கு அதையும் எப்படி வந்து சர்வே பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுன்றதுக்கான ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் ஆகட்டும், திருத்தணி ஆகட்டும், அவர் சர்ச்சுக்கு போனார், மாஸ்க்கு போனார் அப்படின்லாம் சொல்லும்போது எல்லா கடவுளும் எல்லா தெய்வமும் ஒன்று அப்படிங்கிறதையும் அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் போயிருந்தா கூட அது வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் எலெக்ஷன் ஏதாவது ரிசல்ட் வந்தப்புறம் போனதாகட்டும், எஸ்ஏசிசி சாருமே திருத்தணி, திருச்செந்தூர் சம்திங் 2 முருகர் கோயில் ஏதோ ஒரு கோயில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது கவுண்டிங் அன்னைக்கு ஓட் கவுண்டிங் அன்னைக்கு நான் முருகன் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஏசி சார் ட்ராவல் பண்ணி பிள்ளைக்காக போனதாகட்டும், அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் திருச்செந்தூர் விஜய் சார் போனதாகட்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த கட்சி, அந்த ஜாதி மதம் அதெல்லாமும் இல்லாமல் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்ற இடத்துலையுமே வந்து ஜனங்க வந்து விஜயை பார்க்குறாங்க, ஜோசப் விஜயா பார்க்குறவங்க ஜோசப் விஜயா பார்க்குறாங்க, விஜய் அண்ணாவா பார்க்குறவங்க விஜய் அண்ணாவா பார்க்குறாங்க, விஜயோட ரசிகர்களாக பார்க்குறவங்க விஜய் சார் அப்படியே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாரோட வெற்றியுமா சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வெற்றியுமாவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். விஜய் சார் வின் பண்ணதில் உங்களுக்கு ஹாப்பியா? அதே சமயத்தில் ஸ்டாலின் சார் வந்து தோத்தது கஷ்டமாக இருந்தாலுமே இதுவும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முக ஸ்டாலின் சார் தோத்தார் அப்படின்னாலுமே உதயநிதி ஸ்டாலின் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதிர்பார்க்காத ஒன்று தான். உதயநிதி ஸ்டாலின் கூட தோக்கலாம், ஆனால் சிட்டிங் சிஎம், சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கவங்கெல்லாம் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரேர் சினாரியோ தான். ஒரே ஒரு வாட்டி ஜெயலலிதா அம்மாவுக்கு நடந்திருக்கு. அவங்க வந்து சிட்டிங் சிஎம் சம்திங் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ அவங்க தொகுதியிலே அவங்க வின் பண்ணலை அப்படிங்கிறது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் இப்போ நடந்திருக்கு ஒன்று. இன்னொன்று டிஎம்கேவை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவங்க தொகுதியிலே வின் பண்ண விடாமல் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எம்ஜிஆராலேயே முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் டிஎம்கே கலைஞர் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது ஏடிஎம்கே மட்டும்தான் ஒரு 2 வாட்டி அம்மாவால் தான் வந்து இது மாதிரி 2 வாட்டி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை விஜய் சார் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்ததில் அம்மாவுக்கு அப்புறம் இப்போ விஜய் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னும் போது, ஏன்னா அம்மாவுக்கு அப்புறம் ஏடிஎம்கே கட்சின்னு ஒன்று இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்ட்ராங் அப்போனண்ட், அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது, அசம்பிளியில் உட்காரும்போது ஜனங்களுக்கான விஷயங்கள் தான் 2 பேருமே பண்ண போகிறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தோடு பண்ணுறது ஒன்று, அந்த ஆட்சியில் நடக்கிற தப்புகளையோ தவறுகளையோ சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் பார்ட்டியோட வேலைன்னும் போது அதை சுட்டி காட்டும் போது அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா திருப்பி அதே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே ஜனங்களுக்கான நல்ல விஷயமா மாற்றுறது அப்படிங்கிறது தான் அசம்பிளியில் நடக்கிற அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோ டிபேட்ஸோ அப்படின்னு சொல்லும்போது 2 கட்சியுமே ஜனங்களுக்கான விஷயங்களை பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுறது தான் அப்படின்னும் போது, ஸோ ஆப்போசிட் பார்ட்டியில் உட்கார போகிற உதயநிதி ஸ்டாலின், ஏன்னா இப்போ ஸ்டாலின் சார் உட்கார முடியாது, முக ஸ்டாலின் சார் என்னும்போது உதயநிதி ஸ்டாலின் தான் உட்கார போறாரு அப்படின்னும் போது
அவருக்கான ஒரு புரிதலோடவும் அவர் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் சார் தோத்தது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு லெசன் லேர்ன்ட். அதாவது தாத்தாவோடது அப்பாவோடது அப்படின்னும் போது இவரும் அதே ஃபாலோ பண்ணுவாரா, இல்லை அவங்க பண்ண தப்பை இவங்க பண்ணாமல் இவருக்கான நெக்ஸ்ட் மூவா, இவருக்கான ஸ்மார்ட் மூவா, இவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல இருந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமா இருக்குது. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ ஆப்போசிட் பார்ட்டியில் உட்கார போகிற உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னமும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் யோசிச்சார்னா அப்பாவோடது அனுபவம் தாத்தாவோடது அனுபவம் இருக்கலாம். பட் ஆனால் அவங்க யோசிக்காத இடத்துலையும் இல்லை அவங்க செஞ்ச தப்பை இவர் செய்யாத இடத்துலையும் ஆப்போசிட் பார்ட்டியாக இவர் உட்காந்து கொஸ்டின் பண்ணும்போது இன்னுமே ஜனங்களுக்கான நல்ல விஷயங்களை ரெண்டு கட்சிகளுமே சேர்ந்து, அதாவது ரூலிங் பார்ட்டியும் ஆகட்டும் ஆப்போசிட் பார்ட்டியும் ஆகட்டும், சேர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமையும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரூலிங் பார்ட்டியாக கூடிய சீக்கிரம் தாவிக்காவை பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக இருக்கும். நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். நாங்கள் என்னதான் இங்கே யூஎஸில் இருந்தாலும்